ஒரு அழகான பசுமையான ஊர்ல 5 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. எலி, தவளை, கோழி குஞ்சு, எறும்பு, வண்டு. ஹாய், நான் எலி. நான் ரொம்ப வேகமா ஓடுவேன். எனக்கு புதுசா சவால்கள் ரொம்ப பிடிக்கும். நான் தண்ணியில தாவற தவளை. நான் எப்பவும் ஜாலியா இருப்பேன். குக் குக் குக். நான் ஒரு சிறிய கோழி குஞ்சு, ஆனா ரொம்ப தைரியமா இருப்பேன். நான் எறும்பு. சிறியவனா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமா வேலை செய்றேன். நான் வண்டு. நான் ஒளியோட பறக்கிறேன். எல்லாருக்கும் உதவ விரும்புறேன். அவங்க எல்லாரும் நண்பர்கள். தினமும் விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, பாடுவாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாரும் ஆற்றங்கரைக்கு போனாங்க. வாவ், அந்த ஆற்றின் அடுத்த கரை எவ்வளவு அழகா இருக்கு. நான் தண்ணில குதிச்சு போய் பார்க்கிறேன். ஹே, நான் அடுத்த கரைக்கு போயிட்டேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடடா, நாம எப்படி போவோம்? நமக்கு தண்ணீர் பயமா இருக்கு. ஒரு யோசனை. நம்மாலே ஒரு படகு செய்ய முடியுமா? முடியும். எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாமே. அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒரு பொருள் எடுத்து வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் பாதி தேங்காயை எத்திட்டு வந்துட்டேன். இது படகின் அடிப்பகுதிக்கு. நான் ஒரு குச்சி எடுத்து வந்தேன், படகை தள்ளிட்டு போக. நான் ஒரு பெரிய இலையை எடுத்து வந்தேன். நான் ஒரு கயிறு எடுத்து வந்திருக்கேன். எல்லாத்தையும் கட்டிக்கலாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எலி தேங்காயை வைத்தது, எறும்பு குச்சியை கட்டியது, கோழி இலையை பரப்பியது, வண்டு கயிறை இறுக்கியது. வாங்க நண்பர்களே, நான் உங்களை காத்திருக்கேன். சில நேரத்துக்கு பிறகு படகு தயார். ஹே, நம்ம படகு ரொம்ப அழகா இருக்கு. அதையும் நாமே செய்தோம். வாங்க, எல்லாரும் ஏறுங்க. சின்னதாக இருந்தாலும் நம்ம படகு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க மெதுவாக தள்ளினாங்க. படகு மிதக்க ஆரம்பிச்சது. வாவ், நாம தண்ணீரின் நடுவுல இருக்கோம். வந்துட்டீங்க நண்பர்களே. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாதிச்சிட்டீங்க. அந்த நாள் முதல் அந்த 5 நண்பர்களும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க. ஒற்றுமையா இருந்தா எந்த கடலையும் கடக்கலாம். ஏய், நாங்கள் நண்பர்கள். நாங்கள் சேர்ந்து வென்றோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. moral of the story.